அங்கமா பிறந்த பூமியில நான் பிறந்திருக்கேன். உன்னால கொஞ்சம் பண்ணிக்கூட. காந்திய கோட்ஸே சுடும்போது அவர் யூஸ் பண்ண புல்லட் 2, ஆனா காந்தி உடம்புல இருந்தது 3. இந்துக்களுக்கு பெரும்பான்மையா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க அமைதியா வாழ முடியும். அனைத்து ஜனநாயக உரிமையோட நீ வாழ முடியும். முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கிற தேசத்துல குண்டு போட்டு ஒருத்தரை கொண்டுக்கிறானே. அங்கெல்லாம் எங்கட RSS இருக்கு, அங்கெல்லாம் பிஜேபி இருக்கா? மோடி அங்க ஆட்சி செய்யறாரா? அங்க ஏன்டா கலவரம் நடக்குது? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிடில் படத்தின் இயக்குனர் வீரமுருகன் பேசுறேன். ஈஞ்சநாடு 18 கனெக்ஷன் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ணன் சிவகுமாரன் செவன் OTT ராமலட்சுமி ப்ரொடக்ஷன் இணைந்து நாதுராம் கோட்சே இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்கோம். மார்ச் 7ஆம் தேதி இந்த திரைப்படம் இந்துக்களின் பேராதரவுடன் சிவன் OTT பரமசிவன் OTTல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை அனைத்து இந்து சொந்தங்களும் கண்டிப்பா பார்த்து வெற்றியடை செய்யணும்னு சொல்லி உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். என்னைக்குமே நாங்கள் இந்து தர்மத்துக்காண்டி எங்களால முடிஞ்ச உழைப்பை கொடுப்போம். இதான் எங்களோட லட்சியம் கூட. பாரத் மாதா கி ஜெய், ஜெய்ஹிந்த். இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சமகால அரசியலை இந்த திரைப்படத்திலே பேசுகிறார்கள். நான் அந்த டீசர்ல பார்த்தேன். அந்த டீசர்ல விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களுக்கு ஏன் தடை விதிக்கப்படுகிறது, இந்துக்கள் எந்த அளவுக்கு தமிழகத்திலே பாதிக்கப்படுகிறார்கள், தங்களுடைய குழந்தைகள் மட்டுமே ஹிந்தி படித்துக் கொள்ளலாம், பணக்காரராகி விடலாம், ஆனால் தமிழர்கள் ஏழைகள் அவர்கள் ஹிந்தி படிக்கக்கூடாது என்று மறைமுகமாக இன்றைக்கு இந்த திராவிட இயக்கங்கள் தமிழர்கள் சுரண்டி தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் இதுல ஒரு பேசுவதாக மாற்றி இருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த காலத்துக்கு தேவையான கருத்து. அதே மாதிரி தொடர்ந்து காந்தியை கொன்றவர் கோட்சே என்கின்ற ஒரு செய்தியை தொடர்ந்து சொல்லி ஏதோ கொலைகார கூட்டம் இந்த கூட்டம் என்பது போல ஒரு பிரச்சாரத்தை கம்யூனிஸ்டுகள் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை முறியடிக்கக்கூடிய வகையிலே அன்றைக்கு எப்பொழுதெல்லாம் இந்துக்கள் பாதிக்கப்பட்டார்கள், கோட்சே தரப்பு நியாயம் என்ன, அதை ஒரு செய்தியாக இதெல்லாம் ஆவணமாக இன்றைக்கு இந்த படத்திலே காட்டியிருக்கிறார்கள். இதை பார்க்க வேண்டும் அனைவரும். இது திரையரங்குகளில் வெளியாவதோடு OTT தளத்தில் வெளியாவதோடு இது எல்லா தளத்திலுமே இது வெற்றி பெற வேண்டும்.